நண்பர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவர் வாக்கொன்று உண்டு, முறைகோடி மன்னவர் செயல் உரைகோடி உள்ளாது வானம் பெயர். அதன் பொருள் என்னவென்றால், மழைநீரானது பொழிகிறது, அதனை உரிய முறையில் மேலாண்மை செய்ய வேண்டும், அதனை உரிய முறையில் வடிகால் செய்திட வேண்டும். வடிகால் செய்ய தவறினால் நீர்நிலைகள் நிலத்திலே தேங்குகிறது, வீதிகளிலே தேங்குகிறது, மக்கள் வாழ்க்கை அலறப்படுகிறது. உரிய முறையில் நீர்நிலைகளை தூர்வாரினால் வடிந்துவிடும் தானாக. அதுபோல கண் உருண்டையானது இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும், முன்பகுதி பின்பகுதி. அதனின் முன்பகுதியில் ஒரு நீரானது சுரக்கும், அது தானாகவே பக்கவாட்டிலே வடிந்துவிடும். ஆனால் இந்த கண்ணீர் அழுத்த நோயானது எதனால் வருகிறது என்றால், அந்த முன்பகுதியில் கண்ணீர் அதிகம் சுரந்து வடிந்து விடாமல் செய்யப்படுகிறது. அதனால் அழுத்தம் அதிகமாகிறது. அதன் காரணமாக கண்ணுருண்டையின் பின்பகுதியிலும் அழுத்தம் அதிகமாகி நம்முடைய மூளைக்கு செல்லும் கண் நரம்பானது பாதிக்கப்படுகிறது. அதன் காரணமாக கிளௌகோமா என்னும் கண்ணீர் அழுத்த நோயானது வருகிறது. இதன் அறிகுறி என்னவென்றால், இப்பொழுது நான் உங்களை பார்க்கிறேன், உங்களை மட்டும்தான் பார்க்கிறேன், அதே சமயம் என்னால் என் கையையும் பார்க்க முடிகிறது. இதன் பேர் புறவெளி பார்வை திறன். இந்த புறவழி பார்வை திறனானது கிளௌகோமாவால் பாதிக்கப்படுபவர்களுக்கு படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். ஒரு சிலருக்கு இங்கே தான் தெரியும், தள்ளி தெரியாது. ஒரு சிலருக்கு படிப்படியாக குறைந்து 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 குழாய் போன்ற அமைப்பில் பார்வை திறன் வரும். இதுதான் இறுதியாக வரும். இது வருவதே தெரியாது. இந்த ஒரு சிகிச்சையின் மூலமாக எளிமையாக நாம் இந்த கிளௌகோமாவில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். அதற்கு ஆரம்ப நிலையிலேயே நம்முடைய கல்லூரிக்கு மக்களாகி நீங்கள் வந்து கண் மருத்துவரிடம் அணுகி உரிய முறையில் சிகிச்சையினை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் கிளௌகோமாவை நாம் எளிதாக தவிர்த்து விடலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.